சின்ன வயசுல நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை மருத்துவர்கள்ட்ட கூப்பிட்டு போறாங்கன்னு வைங்க ஒரு குழந்தைய. அந்த மருத்துவர் செக் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு அதிகமான ஜுரம் இருக்குது, ஃபீவர் இருக்குது, இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோன்னு சொல்லி ஊசி எடுத்தோடனே குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது? கத்த ஆரம்பிக்குது, எனக்கு ஊசி போட வேண்டாம். ஒரு தடவை ஊசி போட்டா அடுத்தது நீ அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் என்ன சொல்லி ஊட்டுவோம் தெரியுமா? சாப்பிடல என்ன போட்டுருவோம்? ஊசி போட்டுருவோம். சாப்பிடலன்னா யார்கிட்ட கூப்பிட்டு போயிடுவோம்? இந்த டாக்டரை காமிச்சே இந்த குழந்தை என்ன பண்றோம்? பயப்படுத்துறோம். இந்த குழந்தைக்கு டாக்டர்னாலே ஊசி போடுவார்ன்ற ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு 25 வயசு ஆயிருச்சுன்னு வைங்களேன். 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்ப இந்த குழந்தை, இந்த 25 வயசு பையனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா இவனே போய் டாக்டர்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? சார் மாத்திரை எல்லாம் வேண்டாம், ஊசி போடுங்க, சீக்கிரம் என்ன ஆகட்டும், ஃபீவர் குறையட்டும். இப்ப டாக்டர் மாறிட்டாரா இவன் மாறிட்டானா? அதே டாக்டர் தான் உன் சுகத்துக்காக தான் அவர் ஊசி போட்டாரு. 5 வயசுல ஊசி போட்டப்போ உனக்கு தப்பா தெரிஞ்சது, 25 வயசுல ஊசி போட்டாதான் சரியாகுன்ற தெளிவு வந்துருச்சுல. அப்ப மாறினது டாக்டர் கிடையாது, மாறினது நீ. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அடிச்சாருன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செஞ்சாரு. உனக்கு தான் புரியல, இப்ப உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென்.